உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 28:7, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். விரோதிகள் இல்லாத ஆளே இல்லைல்ல. எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்க தான் செய்வாங்க. இயேசுவுக்கே விரோதிகள் இருந்தாங்கங்க. அதிசயமாக இருக்குல்ல. அவ்வளோ நல்ல இயேசுவுக்கே அவ்வளோ விரோதிகள் இருந்தாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்கிறதில்ல, அவங்களாம் நம்மளை விரோதிக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழியாக வருவாங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, அப்படியே சிதறி போயிடுவாங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. நான் பாட்டு என் வேலையை செய்கிறேன், ஆனால் அவங்க பாட்டு வழியை சண்டையை இழுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, தேவன் இருக்காரு. உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. வருவாங்க, எதிரின்னு வருவாங்க, விரோதின்னு வருவாங்க, உங்களை தேடி முன்னாடி நிற்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஓடி போயிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்காக பயப்படாதீங்க. ஏங்க, இவங்களால் என் நிம்மதி போகுது, தூக்கம் போகுது, ஏதாவது அவங்க ஆபத்தை உண்டாக்கிடுவாங்களோ, எதையாவது கெடுத்துடுவாங்களோ, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியதை இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா? தேவன் உங்கள் முடியை கூட எண்ணி வச்சுருக்காருங்க. மற்றவங்க தொடுறதுக்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டார். மற்றவங்க உங்களை தொட முடியாது. அவருடைய கண்மணிகள். அவர் உங்களை யாராவது தொட்டானா அவ்வளோதான், சும்மா விட மாட்டார். எந்த வழியாக வராங்களோ அந்த வழியாக அவங்க போக முடியாது, வழியை அடைச்சி வச்சுருவார். அவங்க திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. தேவன் சிதற அடிப்பார். பயப்படாதீங்க. எதிரி இல்லாத யாருமே இல்லை. அதனால் எதிரிங்க வருவாங்க, ஆனால் ஓடி போயிடுவாங்க. முன்னாடி அவங்களால உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. உங்களால் தான், நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க, உங்களால் தான் அவங்களுக்கு ஆபத்து. ஏன்? ஏன்னா உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கார். உங்களை தொடுறேன்னு வந்தால் அவ்வளோதான், அவங்க காலி. அதனால் எதிரிகள் பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தேவன் பக்கத்தில் தான் இருக்கார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். சும்மா விட மாட்டார். தேவனை பார்த்து அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க, முறிந்து விழுவாங்க. ஒன்றும் தேராது. உங்களுக்கு எதிராக யாராவது வந்துட்டாங்கன்னா பாவம், ஒன்றும் தேராது. அவங்களுக்கு பழைய பலன் இருக்காது. இருக்கிற எல்லா பலனும் எல்லாமே இழந்து தான் வீட்டுக்கு போவாங்க. சரிங்களா? ஒரு நல்ல அமைச்சருங்க, சூப்பரான அமைச்சர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அந்த அமைச்சருக்கு ஒரு ராஜா என்றைக்குமே தன்னை தான் வணங்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எந்த ராஜாவும். ஆனால் அந்த அமைச்சரை அந்த ராஜாவே வணங்க சொன்னார். அமைச்சர் அந்த ஆமான் என்ன பண்ணான்னா, இவ்வளோ கனத்தை பெற்று அந்த ஆமான் தெரியாமல் ஒன்று தப்பு பண்ணிட்டான். சாதாரண ஆளுன்னு நினச்சி மொர்தகாய் என்ற காவலாளியை தொட்டான். சாவடிச்சிடலாம், இவன் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானே. ஒரு சாதாரண ஆள் சாதாரண காவலாளியை தொட்டான், அவ்வளோதான். தேவன் அவனை வீட்டுக்கு அனுப்பலை, அவனை சாவடிச்சிட்டார். அப்படிதாங்க. உங்ககிட்ட யாராவது வந்தால் அவ்வளோதான். அவங்க எந்த கெட்ட எண்ணத்தோடு வராங்களோ அந்த கெட்ட எண்ணத்தை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடுவார். ஆமாம், நீ எந்த கெட்ட எண்ணத்தோடு வந்தான்? சாவடிக்கணும், மொர்தகாயை சாவடிக்கணும்னு அந்த கெட்ட எண்ணத்தோடு வந்தான். தேவன் அதை அப்படியே திருப்பி அனுப்பிட்டார். அதனால் பயப்படாதீங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. உங்களை எந்த இடத்துலையும் தொட முடியாது. அதானே பயப்படுறீங்க? இதை கெடுத்துருவாங்களோ, ஐயோ என் வாழ்க்கையை கெடுத்துருவாங்களோ, என் வேலையை கெடுத்துருவாங்களோ. எதுவுமே பண்ண முடியாதுங்க. தேவன் இருக்கார். பாவம், உங்கள் எதிரிகள் திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. தேவன் இருக்கார். அவர் சும்மா விட மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய வேதனை கண்ணீர் உங்களுக்கு தெரியும் அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்கப்பா. அவங்களுக்கு எதிராக எழும்புறவங்களை ஆண்டவரே
தயவுசெய்து இல்லாமல் பண்ணுங்க. அவங்க முன்னாடி வந்து நிற்கக்கூடாது, இன்னொரு தடவை வந்து நிற்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அவங்க நிம்மதியை குலைக்கக்கூடாதுப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடாது. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. நாங்கள் ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. இந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.